ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள் நிறைய நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் டாக்டர் அனிதா விஜய், விமன் எம்பவர்மெண்ட் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் கவுன்சிலர். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா +1 +2 முடிச்சு அந்த பாஸ் அவுட் ஆன மாணவர்கள், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாமே ஒரு பெரிய ட்ரீம் இருக்கும். அதாவது ஸ்பெஷலாக சயின்ஸ் குரூப் எடுத்த அந்த பிள்ளைங்களுக்கு ஐஐடி மெட்ராஸில் ஜாயின் பண்ணி அவங்களோட ஹையர் ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு. இன்னும் கேட்டால் அவங்களோட பேரண்ட்ஸ்க்குமே அந்த ட்ரீம் நிறையாவே இருக்கும். அது அவ்வளவா சாத்தியம் இல்லை. ஏன்னா அதில் 16 லட்சம் பேர் அந்த எக்ஸாம்ஸ் எழுதி அதுக்குள்ளே என்ட்ரன்ஸ்க்கு போகிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்துக்காக இதை அட்ரஸ் பண்ணணும், இது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்றதுக்காக நம்மளோட ஐஐடி மெட்ராஸ் ஒரு ஸ்கீம் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போது காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா அக்கௌண்டன்சி எடுத்து அவங்க படிச்சிருக்கலாம், இல்லைன்னா எக்கனாமிக்ஸ் எடுத்து முடிச்சிருக்கலாம், சயின்ஸுமே படிச்சிருக்கலாம். அவங்க எல்லாருக்குமே இப்போ பார்த்திங்கன்னா அதாவது டாப் நாச் அப்படின்னு சொல்லக்கூடியது டேட்டா சயின்ஸ். அந்த கோர்ஸ் தாமே இண்டஸ்ட்ரியில் ரொம்பவே பிரபலமாக இருக்குது. அதுக்கு தான் நிறைய வேலை வாய்ப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அந்த கோர்ஸை படிக்கணுன்னாலும் ஐஐடியிலே படிக்கலாம். அதாவது 4 இயர்ஸுமே இலவசமாக கொடுத்துட்டு வராங்க ஐஐடி மெட்ராஸ். இப்போ பார்த்திங்கன்னா அதில் குவாலிஃபைங் எக்ஸாம்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் அவங்க நல்ல மார்க்ஸ் அந்த மாதிரி எடுத்தாங்கன்னா அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கம்மி மார்க்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னாலும் ஐஐடி மெட்ராஸே அவங்களுக்கு கோச்சிங்குமே கண்டக்ட் பண்ணுறாங்க. அதாவது 4 வீக்ஸ் இந்த கோச்சிங் நடந்துட்டு வருது. அந்த கோச்சிங்கில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அசைன்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க, டெஸ்ட் ரெகுலராக கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு மாணவனை எப்படி அவங்கள மோல்ட் பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப பர்டிகுலராக இருப்பாங்க. ஸோ இது மூலியமாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ லெஸ் ப்ரிவிலேஜ் மாணவர் இருக்காங்களே அவங்களுமே இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட்டாக இலவசம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் நிறையா படிச்சிருப்பாங்க அந்த மாணவர்கள், அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டியும் இருக்கும். ஆனால் அவங்களோட குடும்ப சூழ்நிலை காரணமாக அவங்களால பர்சியூ பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கவங்கள அட்ரஸ் பண்ணணும் அப்படின்றது தான் முக்கிய நோக்கமாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி அந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுக்குமே கவர்மெண்ட் ப்ரிவிலேஜ் கொடுக்குறாங்க. அதாவது லோ இன்கம் குரூப்பில் இருக்க அந்த மாணவனோட குடும்ப சூழ்நிலையும் அட்ரஸ் பண்ணுறாங்க. அதாவது அவங்களோட ஆனுவல் இன்கம் இருக்குது இல்லையா, அது 1 லேக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா 75% ஆஃப் த காஸ்ட் ஐஐடி மெட்ராஸே ஏற்றுக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அதுலேயும் இன்னும் சிறப்பாக பார்த்திங்கன்னா இப்போது நிறையா அந்த பழங்குடியினர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அவங்களுக்குமே ஃபுல் காஸ்ட்டுமே ஐஐடி மெட்ராஸும் சரி, டேட்கோ டிபார்ட்மெண்ட் அவங்க 2 பேருமே இணைஞ்சி இந்த காஸ்ட்டை அவங்க பேர் பண்ணிக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் எதுவுமே கிடையாது. ஸோ அவங்க வேறு ஒரு டிகிரி பண்ணிட்டு இருந்தாலுமே இதில் அவங்க பேரலாகவும் பண்ணிக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு மாணவன் மாணவி தன்னோட ஸ்கில்லை டெவலப் பண்ணணும், அவங்களுடைய ஒரு ஹையர் ஸ்டடீஸ்க்கான ஒரு தகுதி அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும்னா அவங்க தாராளமாக இந்த ஒரு ப்ரோக்ராமில் அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இது மூலயமா பார்த்திங்கன்னா இந்த 4 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆன பிறகு இவங்களுக்கு ஐஐடியில் எப்படி அவங்க பாஸ் அவுட் ஆகுறாங்களோ அதே கேட்டகரி அதே ஒரு ஸ்ட்ரீமில் இவங்களுக்குமே ரெக்கக்னிஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் மேலும் பார்த்திங்கன்னா இப்போது ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா அந்த வெப்சைட், இதை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். study.iitm.ac.in/es.dc இந்த வெப்சைட்டில் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் நம்ம அப்லோட் பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க ஒரு மீட்டிங்க்கு ஸ்டூடெண்ட்ஸை கால் ஃபார் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்மளோட மார்க்ஸ் அந்த மாதிரி அவங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணணும். அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா, எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னு அவங்க செக் பண்ணுவாங்க. நீங்கள் ஒருவேளை 50%க்கு கீழே அப்படி எடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு இன்னுமே உங்களுக்கு கோச்சிங் கொடுப்பாங்க. ஸோ அந்த கோச்சிங் மூலயமா அவங்களோட மார்க்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மார்க்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுனால இந்த அட்மிஷன்ஸ் அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இதில் என்னென்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்படிஷனல் திங்கிங் அப்படின்னு ஒரு பேப்பர் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும், டெஃபினட்டாக சயின்ஸ் இருக்கும், அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இது மூலயமா அவங்க டிப்ளமோ டிகிரிஸும் இருக்கலாம், டிப்ளமோ சர்டிஃபிகேட்ஸும் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் அவங்களுக்கு நிறைய ப்ரொவிஷன்ஸும் அவங்களுக்கு இந்த மாணவர்களுக்கு இதுக்கு மூலயமா கிடைக்கும். ஸோ அவங்க சாதிக்கணும், படிக்கணும், வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிற ஒவ்வொரு மாணவர்களும் இந்த ஸ்கீம் மூலயமா
அவங்க வந்து முன்னேறிக்கலாம். இன்னும் மேலும் பார்த்தீங்கன்னா இது எலக்ட்ரானிக் எம்பெடட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மாணவ செல்வங்களும் இந்த ப்ராஜெக்ட் மூலயமா வந்து ஐஐடி மெட்ராஸ் வழியாக பாஸ் அவுட் ஆகணும் அப்படின்றது தான் இதில் முக்கிய நோக்கம் அப்படின்னு சொல்லலாம். இந்த தகவல் எல்லா மாணவர் மாணவிகளுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இனி வரும் நாட்களில் வேற ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி பற்றிய தங்களின் மேலான கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய இமெயில் முகவரி pengalneram23@gmail.com. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க விரும்புவோர் தங்களின் படைப்புகளை முழு விவரங்களோடு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 8148269566.